இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்டென்ஷனில் பைபிள் காலேஜ் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு டீச்சராக, பைபிள் காலேஜ் டீச்சராக வந்தவர் தான் அருமை பாஸ்டர் ஜாஷுவா அவர்கள் அங்கே இவாஞ்சலிசம், சுவிசேஷம் சொல்வதை குறித்து, அவர்கள் அதன் முக்கியத்துவத்தை குறித்து அதில் பேசினதுனாலே அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்ததுனாலே ஞாயிற்றுக்கிழமை சபையிலேயும் அது போதிக்கப்பட்டால் சுவிசேஷம் சொல்வது நம்முடைய தலைமையில் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்து, நம்ம ஏற்கனவே ஆராதனை டைமில் சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ரீசனே எதுக்கு இருக்கிறாரா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான். ஸோ அது எப்படி செய்வது, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நீங்கள் ஒரு நாள் எங்கள் சபையிலையும் வந்து பேசுங்க அப்படின்னு நம்ம கேட்டதுனாலே அவர்கள் வந்திருக்கிறார். அதையும் சொல்வார்கள். பிறகு கர்த்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஆண்டவர் சில காரியங்களை எதையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதையும் சுமந்து கொண்டு தேவ மனிதர் வந்திருக்கிறார். பாஸ்டர் ஜாஷுவா அவர்கள் 2017 ஆண்டிலே பெங்களூரில் இருக்கிற சதர்ன் ஏசியா பைபிள் காலேஜ், அது பல தேவ மனிதர்களை எழுப்பிற ஒரு காலேஜ். இன்ஃபேக்ட் பால் தங்கையாவும் அங்கே தான் படித்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பெரிய பைபிள் காலேஜ் அங்கே இருக்கிறது. அப்படி ஒரு பெரிய காலேஜில் இந்த இளம் வயதிலே போய் படித்து, மதுரையை சொந்த ஊராய் கொண்ட இவர் அங்கே போய் படித்து, பிறகு தேவனுடைய ஊழியத்திற்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, தன்னுடைய குடும்பத்தை, தனக்கு திருமணமாகி அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. இவர்கள் ஐயப்பன் தாங்கல் பகுதியிலே, எனக்கு அந்த பேர் மாத்திரம் பெத் ஷாலோம் ஏஜி சபையை நடத்தி கொண்டு வராங்க. அவர் இங்கே இருக்கிறனாலே அவங்க மனைவி அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. கரங்களை தட்டி வரவேற்போம். அருமை பாஸ்டர் ஜாஷ் அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறீங்களே, சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா சத்தமாக சொல்ல ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை ஊழியத்துக்கு அழைத்து என்னை தகுதிப்படுத்தி அபிஷேகித்து நடத்தி வருகிற தேவனுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக சபையின் போதரர் பாஸ்டர் ஆலன் அவர்களுக்கும் பாஸ்டர் ஆல்வின் அவங்களுக்கும், இங்கே சபையை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைத்த பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் பைபிள் காலேஜ் எக்ஸ்டென்ஷனில் படித்தவங்க ஒரு சில முகங்களை பார்க்க முடியுது, அவங்களுக்காகவும் உங்களை பார்த்தது மிகவும் சந்தோஷம். கடைசியாக ஏஎஃப்சி சபை விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இது எந்த நாள் வர்ஷிப்பில் கூட அழகாக நீங்கள் நம்ம எல்லாம் பாடணும்ல. இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள். என்ன நாள்? அங்கே பின்னாடி எதுவும் கேட்கலையே. என்ன நாள்? பெந்தை கோஸ்தே நாளா? சரி, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி கேளுங்க, பெந்தை கோஸ்தே நாள்னா என்னன்னு கேளுங்க பார்க்கலாம். அப்படியா, இப்படி ஒரு நாள் இருக்குதான்னு ஒரு சில பேர் பார்க்குறீங்க. பக்கத்தை கையை பிடிச்சி பெந்தை கோஸ்தே நாள் என்றால் என்னன்னு கேளுங்க பார்க்கலாம். ஓகே, பெந்தை கோஸ்தே நாள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீஷர்கள் மேலே ஊற்றப்பட்ட நாள். ஆமென். அந்த நாளில் நம்ம இருக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு ஆவியானவர் மறுவிசை நம்மளை நிரப்புற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதிர போய் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே, வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வந்த நோக்கத்தை நிறைவேற்றி செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. அடியனை மறைத்து வெளிப்படுத்துங்க. நீர் பெருகணும், நான் சிறுகணும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பினதுக்கு அப்புறம் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு போய் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருந்த நாட்களில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாடு உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இது நிறைவேறினது, நான் தான் இந்த மேசியா என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீஷர்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்தி, திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி என்ன பண்றார்? மறுபடியும் என்ன பண்றார்? தன்னுடைய சீஷர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறார். நீங்க எருசலேமை விட்டு போகாதபடி என்ன பண்ணுங்க? இருங்க. யோவான் ஸ்நானகன் உங்களை ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தார். நாட்கள் வருகிறது, நீங்க பரிசுத்த ஆவியால நிரம்பப்படுகிற நாட்கள் வருகிறது என்று சொல்கிறார். இதை விசுவாசித்த சீஷர்கள் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 120 பேர் வந்து மேல் வீட்டு அறையில் என்ன பண்றாங்க?
ஜெபத்தோடு காத்திருந்தார்கள். வசனம் சொல்கிறது பெந்தைக்கோஸ்தே நாள் என்று வந்தது என்று சொல்லுது. பெந்தைக்கோஸ்தே நாள் என்றால் என்ன? 50வது நாள். ஆண்டவர் மரித்து உயிரோடு எழும்பி பஸ்காவை கொண்டாடுவார்கள். பஸ்கானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எகிப்திலிருந்து வெளியே வந்தப்ப அந்த நாளை தினசரிக்கிறது தான் பஸ்கா. நம்ம எல்லாம் கிறிஸ்துமஸ் ஒரு டேட்ல கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி இந்த பஸ்கால இருந்து 50வது நாள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள்ல இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் சீஷர்கள் வாழ்க்கையில நிறைவேறினது. பலத்த காற்று அடித்து வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கூடியிருந்த 120 பேர் மேலே நிரப்பினார். அவர்கள் பலம் பெற்று எழுந்தார்கள், சாட்சியாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷம் உலகம் எங்கிலும் என்ன பண்ணுச்சு? சென்றது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? குழப்பிக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம்? குழப்பிக்கிறோம். அபிஷேகம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தவங்க கையை பிடிச்சி கேளுங்க, அபிஷேகம்னா என்ன? நிறைய பேருக்கு அபிஷேகம்னா தெரியும், ஒரு சில பேருக்கு அபிஷேகமா அப்படின்னு தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகம்னா என்ன? என்கிட்ட கேட்குறீங்க அபிஷேகம்னா என்ன? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க? சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர். ஓகே, சொல்லுங்க. சரிதான், சொல்லுங்க. சரி, அபிஷேகம் என்றால் தேவன் கொடுக்கிற பலன். ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பலன் எதற்கென்றால் சாட்சியாய் வாழக்கூடிய பலன். அபிஷேகம் என்றால் அந்நிய பாஷை. அநேக நேரத்தில் அந்நிய பாஷைன்னு மட்டும்தான் நினைச்சிடுறோம். அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்கப்பா, அவங்க யார்? அவங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. இவர் அந்நிய பாஷை பேசல, அப்ப இவர்கிட்ட என்ன கிடையாது அப்படின்னு நினைச்சிடும். ஆனா இன்னைக்கு வேதத்தை மாறாய போறோம். இன்னைக்கு அபிஷேகம் என்றால் ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, பலப்படுத்துதல். என்னது? It's a strength, it's an empowerment from the Holy Spirit to be a witness. பலன் எதற்குரிய பலன்னா சாட்சியாய் வாழக்கூடிய பலன். இன்னைக்கு அநேக நேரத்தில் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், சர்ச்சுக்கு வரோம், விசுவாசிக்கிறோம். ஆனாலும் ஒரு சில பாவங்களை மேற்கொள்ள முடியல, இச்சைகளை மேற்கொள்ள முடியல, பொறாமைகளை மேற்கொள்ள முடியல, வன்கண்களை மேற்கொள்ள முடியல, பொய் பேச்சுகளை மேற்கொள்ள முடியல, புரட்டுகளை மேற்கொள்ள முடியல. எவ்வளவோ ட்ரை பண்றேன் பஸ், குடியை விட முடியல. எவ்வளோ ட்ரை பண்ற, இந்த வியாதி என்னை பண்ணிக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வியாதி வந்துகிட்டே இருக்கு, அடிக்ஷன் என்னை விடமாக்குது. அப்படி நீ கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றா, நீ அபிஷேகம் என்று பலனை பெறும்போது சாட்சியாய் வாழ முடியும். எந்த பாவமும் நம்மளை ஈர்க்காது, எந்த பழைய காரியங்களும் நம்மளை என்ன பண்ணாது? அடிமைப்படுத்தாது. அபிஷேகம் என்றால் கர்த்தர் கொடுக்கிற பலன். இந்த காலை வேளையில நாம் வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமானால் கர்த்தருக்காக பலன் பெற்று பரிசுத்தம் உள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த மனிதன் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகிறது. என்னது? ஒரு மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? which is not already there. அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள கிடையாது, இப்ப அதுக்குள்ள உண்டாகிறது. அப்ப பழைய வாழ்க்கையில அபிஷேகத்துக்கு முன்னாடி பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் உங்கள்கிட்ட கிடையாது. ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களை வைப்பார். அந்த பலன் உங்களை சாட்சியாய் வாழ வைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியின் தலைப்பு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செய்யும் 4 மறுரூபங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செய்யும் 4 மறுரூபங்கள். 4 transformating work of the Holy Spirit within us. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. எல்லாரும் சேர்ந்து அதை வாசிப்போமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப வேத வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்கிறது பாருங்க. பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம என்ன அடைவோமா? we will receive a strength. நமக்கு பலன் கிடைக்கும். இங்க நிறைய பேருக்கு சுகர்லாம் இருக்குல்ல, சுகர் பிபிலாம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. திடீர்னு சுகர் பிபி வந்தா என்ன ஆயிடுவாங்க? உடனே என்ன பண்ணுவோம்? தண்ணியை தெளிப்போம், ஜூஸை வாங்குவோம், மண்டையை தட்டுவோம், கொடுப்போம். தண்ணி இனி ஜூஸ்லாம் குடிச்ச உடனே, பிஸ்கட்லாம் வாயில விழுந்தோடனே என்ன வந்துருவாங்க? டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்படின்னா என்னது? பலன், தி ஸ்ட்ரென்த். அப்ப ஆவியானவர், வசனம் சொல்லுது, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு எதை தருகிறார்?
சத்தமா சொல்லுங்க. பலனை தருகிறார். எதற்கு பலன் தெரியுமா? சாட்சியாய் வாழக்கூடிய பலன். இப்போ ஒரு கேள்வி கேட்க போறீங்க. பக்கத்து உங்க கையை பிடிச்சி சாட்சியா வாழ்றதுன்னா என்னன்னு கேளுங்க. கேட்டீங்களா? பதில் கிடைச்சிச்சா? கேள்வி மட்டும் கேட்டிருக்கிறீங்க, பதில கேளுங்க. சாட்சியா வாழ்றதுன்னா என்ன? அநேக நேரத்தில் கிறிஸ்டியன் டேர்ம்ஸை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். அபிஷேகம், ரட்சிப்பு, சாட்சி. சொல்லுங்க, சாட்சியா வாழ்றதுன்னா என்ன? சர்டிஃபிகேட்டில் நான் கிறிஸ்டியன் எழுதுறதா? இல்லைனா தலைமுறையா நான் கிறிஸ்தவன்பா, சாட்சியா வாழ்றேன்ப்பா, நான் கிறிஸ்டியன்பா, நல்லா சாட்சியா வாழ்றேன்னா சொல்லுங்க. கர்த்தருக்கென்று வாழ்றது, எல்லாவற்றிலையும் சாட்சியா இருக்கணுமா? அந்த சாட்சி தான் என்னன்னு கேட்கிறேன். என்கிட்ட திரும்ப சாட்சின்றி. சாட்சி தான் என்ன? சரி, சாட்சி அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாட்சியாய் வாழ்றதுன்னா என்ன? அப்ப வசனம் தெளிவாய் சொல்கிறது, ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தும் போது நம்ம என்னவா வாழ்றோம்? பாருங்க, மேல் வீட்டு அறையில கூடி இருந்த, இதை சொல்லும் போது புரியும் உங்களுக்கு. மேல் வீட்டு அறையில சீஷர்கள் கூடி இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க? உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களை பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்துக்கிட்டாங்களா? அறைகளை பூட்டி கொண்டு ஜாலியா இருந்தாங்களா? சாப்பிட்டுட்டு பயந்து ஜெபம் எல்லாம் பண்ணல, அழுதுட்டு இருந்தாங்க. இயேசு விட்டு போயிட்டாரே, என்னைய விட்டுட்டு போயிட்டாரு அப்படி என்ன பண்ணிட்டாங்க? அழுந்து பயந்து கொண்டு வெளியே போனா நம்மளே எதில் தூக்கி அடிச்சிருவான். எதில் அடிச்சாங்க இயேசுவை? நம்மளையும் அடிச்சிருவான்ட்டு பயந்துகிட்டு இருந்தான். ஆனா அபிஷேகம் அவர்கள் வந்தபோது கர்த்தர் அவள் வாழ்க்கையை மறுரூபமாக்கி எந்த சீஷைகள் பயந்தார்களோ அந்த சீஷைகளை பலப்படுத்தி சாட்சியாய் வாழ வைத்தார். அப்ப சாட்சி என்றது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பலனை தரும்போது நாம் சாட்சியாக வாழ முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் சாட்சியாய் வாழக்கூடிய பலனை தருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தெரிஞ்சுக்கோங்க, அபிஷேகன்றது ஒரு அந்நிய பாஷை பேசுறதுக்கு கிடையாது. அந்நிய பாஷை பேசி சேரை உடைச்சு பக்கத்துல இருக்கவங்க மேல விழுந்து பக்கத்துல அக்கா காலை மிதிச்சு அந்த கால் பெருசா வீங்கி, அபிஷேகம் நம்ம என்ன பேசுவோம்? அந்நிய பாஷை, அது ஒரு விதமான சைன். ஆனா அபிஷேகம் வரும்போது வரங்கள் வருகிறது. அபிஷேகம் வரும்போது நமக்குள்ள கனிகள் உண்டாகிறது. நமக்குள்ள ஒரு மறுரூபம் அடைகிறது. நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை போய் நாம் புதிய பரிசுத்த வாழ்க்கையில நிலைத்திருக்கக்கூடிய பலன். நான் சின்ன வயசுல இருந்தப்ப நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேன். நல்லா பைபிள் வாசிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. வீட்டில் போகும்போது தான் பைபிள் திறந்து உட்காந்துருப்பாங்க, ப்ரே பண்ணுவாங்க. ஆனா சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிரிக்கிறீங்க, சரி, சண்டைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பைபிள் கையில தான் இருக்கும். கணவர் இப்படி போயிடுவார், ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார், பைபிள் கையில தான் இருக்கும். நான் வாயில வரும் பாருங்க வார்த்தை. திருவிருந்து எடுத்துட்டு நான் கவனிச்சு, நான் உள்ள பார்த்துருக்கேன். திருவிருந்து அப்பத்தை வாங்கிட்டு போவாங்க, வண்டியில போவோம், டீ கடையில புகை போயிட்டு இருக்கும், மேல வானத்துக்கு நேரா போயிட்டு இருக்கும், ரவுண்டா. இப்ப பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏன் பாவம் விட்டு போக முடியல? பாவத்திலிருந்து ஏன் வெளியே பண்ண முடியல? சபைக்கு வரோம், தெரிஞ்சு பண்ணல, முடியாம தான் என்ன பண்றோம்? பாவத்துல இருக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே எனக்குள்ள நிறைய அசுத்தங்கள் இருக்கு, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா உலகத்துக்குள்ள போகும்போது என்ன பண்ண முடியல? தாக்கு பிடிக்க முடியல. ஏனென்றால் நம்ம பலனற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறோம், பலனற்ற கிறிஸ்தவலா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் வரும்போது அந்த அபிஷேகமே எதுக்கு தெரியுமா? பலன் பெற்று பரிசுத்தமாய் வாழ, பலன் பெற்று சாட்சியாய் வாழ, உங்களுக்கும் மற்றவங்களுக்கும். ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி வருது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வருது, எப்படி அவர் என்னை பலப்படுத்தி சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ செய்கிறார்? பின் வருகிற 4 மறுரூபங்களை அறிந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மளை சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது 4 மறுரூபத்தை பண்றார். 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது நமக்குள்ள. 4 மறுரூபம், அதை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போறோம். முதல் மறுரூபம் என்னவென்றால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டங், மறுரூபம் ஆக்கப்பட்ட நாவு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், ஆவியானவர் வரும்போது நம்ம எதை தான் தொடுறாராம்? எதை? இந்த நாவை தான் தொடுறாரு. அது ஏங்க பாப்போம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். போதீங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்களா. அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் காணப்பட்டது. அப்ப இங்க பாருங்க வந்து 2 நாவுகள் இந்த இடத்துல குறிப்பிட்டு லூக்கா என்ன பண்றார், குறிப்பிட்டு எழுதுறார். நாவு எப்படிப்பட்ட நாவா? எப்படி நாவு? அக்கினிமயமான நாவு. எங்க இருந்து புறப்பட்டு வந்தது? பலத்த காற்று எடுத்து மேலிருந்து வருது. அப்ப ஆவியானவரை இவங்க பிசிக்கலா பாக்குறாங்க. அது ட்ரீம் கிடையாது, அது ஒரு தரிசனம். அதாவது ஒரு அப்படியே அவங்க எண்ணிக்கிட்டது கிடையாது. இப்படி நேருக்கு நேரா பாக்குறாங்க. என்ன நாவு? அக்கினிமயமான நாவு. இந்த நாவு அடுத்த வசனத்துல பாருங்க என்ன பண்ணுதா. நாவு அவங்க மேல அமரும் போது வெவ்வேறான பாஷைகள், டங்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ஸ்பீக்கிங் இன் அதர் டங்ஸ். அப்ப பாருங்க ஒரே நாவு தான் மேலிருந்து வருது. மேலிருந்து வரும்போது வெவ்வேறு நாவு வந்துச்சா? ஒரே நாவு வந்தபோது கீழே இருந்து 120 பேரும் வெவ்வேறான பாஷைகளை பேச தொடங்குறாங்க. வசனம் அதுக்கு அடுத்து வாசித்தீங்கன்னா, யூதர்கள் அந்த பஸ்கா பண்டிகைக்கு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த யூதர்களுக்கு எபிரேயம் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க எந்தெந்த தேசத்துல வாழ்ந்தாங்களோ அந்தந்த தேசத்துடைய மொழி தெரியும். சரிங்களா? அப்ப இந்த சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. வெவ்வேறான நாவுகளை கேட்டபோது, கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்டபோது அந்த இடத்துல கூடி வராங்க. அப்ப இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் பாருங்க, அக்கினிமயமான நாவு வந்தபோது கீழே இருந்தவங்களுடைய வெவ்வேறான நாவுகளை வெவ்வேறான பாஷையை பேச வைத்தது. அவங்க பேசின எல்லா பாஷையும் எதை தான் மகிமைப்படுத்துச்சு? தேவனை மகிமைப்படுத்துது. அதே சீஷர்கள் பாருங்க, அபிஷேகத்துக்கு முன்னாடி பேதுரு இயேசு என்ன சொல்றான்? இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. என்ன பண்றான்? அந்த நாவு. ஆனா அபிஷேகிக்க வந்தபோது அதே பேதுரு தைரியமா எழும்பி என்ன பண்றான்? பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப தேவ பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் அபிஷேகிக்கும் போது நம்மளை தொடுகிறது எது தெரியுமா? நாவு. இது அபிஷேகத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க நாவு அவிசுவாசத்தை பேசியிருக்கும். அபிஷேகத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்க நாவு வெறும் சந்தேகத்தை பேசியிருக்கோம், இல்லைன்னா குறைகளை பேசியிருக்கோம், பொய்களை பேசியிருக்கோம், புரட்டுகளை பேசியிருக்கோம், கலகத்தை உங்க நாவு உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனா அபிஷேகம் உங்கள் மேல் வரும்போது கர்த்தர் மறுரூபம் ஆக்கப்படுகிறதே உங்கள் நாவை. அந்த நாவு என்ன பண்ண ஆரம்பிக்கும் தெரியுமா? கட்ட ஆரம்பிக்கும், இடிக்காது. இதுவரைக்கும் இடித்து போட்ட உன்னுடைய நாவை கர்த்தர் கட்டும்படியாக பயன்படுத்துவார். அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட நாவு. அபிஷேகம் என்ன பண்ணுது? உன் நாவை பலப்படுத்துது. எதற்கு? சாட்சியாய் வாழ வைக்குது. ஆனா அந்த நாவை வச்சுக்கிட்டு என்ன அநியாயம் பண்றோம்ல நம்ம. கொஞ்சம் நெஞ்ச வேலையா பண்றோம் அந்த நாவை வச்சுக்கிட்டு நம்ம. அதே தான் வேதம் சொல்லுது, நாவை ஒருவனாலும் அடக்க முடியாது. வாசிங்க யாக்கோபு 3:5-6 பாருங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை நல்லா கவனிங்க. முழு சரீரத்தையும் இந்த நாவு சரியாய் பயன்படுத்தாட்டா என்ன பண்ணுதான்? கரைப்படுத்துறது மாத்திரம் இல்ல, ஆயுள் சக்கரத்தை வாழ்க்கையே என்ன பண்ணிடுறது? அழித்திருது. அதுக்கப்புறம் இந்த காவுடைய தலையெழுத்து என்ன தெரியுமா? என்ன பண்ணுது வசனம்? அக்கினியில தூக்கி போடப்படுது, நரகத்துல. தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பாருங்க, நாவை பத்தி ஏன் கர்த்தர் நாவை தொடர்றாரு பாருங்க. நாவோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்களேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாவு அபிஷேகிக்கப்பட்டிருந்தோம், இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாவு மறுரூபமாக்கப்படலைன்னா சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு பிரயோஜனம் கிடையாது. பேர் கிறிஸ்தவல தான் இருக்க முடியும். நாவோடைய முக்கியத்துவம் சொல்றா பாருங்க. ஒரு சின்ன நாவு அது எதற்கு ஒப்பா இருக்கான்? தீக்கு ஒப்பா இருக்குது. ஒரு சின்ன தீப்பொறி என்ன பண்ணிரும்? காட்டையே என்ன பண்ணிருது? அவ்வளவு வல்லமை. முன்னாடி அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். ஒரு கப்பல் எதனால இது பண்ண போடுது? ஒரு நல்லா ஓடுற குதிரை எதனால நிப்பாட்டுறான்? வாயில கெடிவாளத்தை போட்டு. அப்ப நாவின் அதிகாரத்தை பாருங்க. அப்ப நாவு என்ன பண்ணும்? எவ்வளவு பெரிய ஏதாவது இருந்தாலும் இந்த நாவு என்ன பண்ணிடும்? கட்டுப்படுத்திடும். அது சரியா பயன்படுத்துறாருன்னா நாவு அழிச்சு விடும். அது மட்டும் 6வது வசனம் சொல்லு பாருங்க. நாவு என்ன பண்ணுதா? முழு சரீரத்தையும்
கரைப்படுத்திடும். முழு சரீரத்தை என்ன பண்ணுது? கரைப்படுத்து. அது 8வது வசனம் பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் நாவை என்ன பண்ண முடியாதான்? சத்தமா சொல்லுங்க, அடக்க முடியாது. உங்களாலையும் சரி என்னாலையும் சரி என்னுடைய நாவை அடக்க முடியாது. உங்களால நாவை அடக்க முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லணுமா? ஆமேன்னா அப்படியே ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தவர் வந்து இப்படிதான், நான் ஒரு சர்ச்சுக்கு பெங்களூர்ல இருந்தப்போ ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அவர் சாட்சி சொல்றாரு, நான் வேகமாக போயிட்டேன், வண்டி வந்து இடிச்சு கீழே விழுந்துட்டேன், அல்லே லூயான்றாரு. நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்றது வேற எதுக்கு? அவர் அல்லே லூயான்றாரு. சரி, எல்லா இடத்துலையும் ஆமே நடையான்னு சொல்லக்கூடாது, நான் சும்மா சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு. சரி, அப்ப பாருங்க, இப்ப நாவு வந்து எப்படிப்பட்டதா? ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது? நாவை அடக்க முடியாது. அந்த நாவுடைய தன்மை எப்படி பாருங்களேன், அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததும். என்ன இருக்கா நாவுக்கு? விஷம். விஷக்காரன்டா, விஷம்னு சொல்லுவோம்ல ஒரு சில பேர், சரியான விஷம் அப்படின்னு. அப்ப நம்மளுடைய நாவு எப்படிப்பட்டது? விஷம் உள்ளது. அது எப்படியா? இட்ஸ் ஈவில். ஆங்கிலத்தில் இட்ஸ் விக்கட். அதுக்குள்ள டெட்லியஸ்ட் பாய்சன் இருக்கான். பாருங்க, இப்ப இந்த நாவு எவ்வளவு அபிஷேகிக்கப்படணும். நீங்க அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களுடைய நாவு அபிஷேகிக்கப்படாதனால தான் அநேக பிரச்சனைகள், அநேக ஆசீர்வாதங்களை பெற முடியல, சாட்சியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாவை கர்த்தர் அபிஷேக விரும்புறார். அப்ப முதல் பலன் என்ன தெரியுமா? அபிஷேகம் என்ன பண்ணு தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனிதனால நாவை கட்ட முடியாது. அப்ப அபிஷேகம் வரும்போது பலன் எதற்கு? நாவை கட்டுறதுக்கு. இப்ப புரியுதா? அபிஷேகம் என்னன்னா இதுதான் சாட்சி. இந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஆட்கள் சொல் பேச்ச என்ன பண்ணுவாங்க, கேட்போமா? நம்ம கேட்க மாட்டோம் தெரியும். அதனாலே அவர் என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்து கட்டளையும் கொடுத்து, கட்டளையை கண்டிப்பாக கடைபிடிக்க மாட்டான். இயேசு வந்து கட்டளையை நிறைவேற்றிட்டார். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டான், கடைபிடிக்க மாட்டான்னு சொல்லி பரிசுத்தாவையும் கூடையை வச்சுட்டு கடைபிடிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் கொண்டு வச்சுட்டார். நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க, என்னை பலப்படுத்துங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. அடுத்த வசனம் நேரம் நான் சொல்றேன். அடுத்த வசனத்தை பாருங்க. ஒரே நாவை வச்சு தேவனை துதிக்கிறோம், அதே நாவை வச்சு மனுஷனை சபிக்கிறோம். ஒரு ஊற்றுல இருந்து நல்ல நல்ல தண்ணி வர முடியுமா? தித்திப்பான சால்ட் வாட்டர் வர முடியுமா? வருமா? வராது. அப்ப இன்னைக்கு நம்ம நாவுல இருந்து எது தான் வரக்கூடாது? துதியும் வந்துக்கிட்டு வீட்டில் போய் சர்ச்சில் நம்ம அந்நிய பாஷை பேசுவோம், வீட்டுக்கு போனோன்னே என்ன பாஷை? அந்நிய பாஷை பேசுவோம். நான் சொல்றது புரியுதா? சர்ச்சில் அந்நிய பாஷை, வீட்டில் அந்நிய பாஷை, உலக பாஷை. அப்படிதான் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து விசிட்டிங் போனார். அந்த அம்மா வந்து இந்த குடும்பமே வந்து நல்ல ஒரு பக்தியான குடும்பம். எல்லா ஊழியங்களுக்கும் வருவாங்க, எல்லா ஜெபங்களுக்கும் வருவாங்க, எல்லா ஆராதனையிலும் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி நல்லா ஆராதிக்கிற ஒரு குடும்பம். அப்போ ஒரு நாள் வழக்கம் போல் விசிட்டிங் போகும்போது போய் வண்டியை நிப்பாட்டினா வீட்டில் டமால் டுமில் சவுண்டு, பாத்திரம் பறக்குது, என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குது. இவர் பார்க்குற, ஒருவேளை வீடு மாறி வந்துட்டோமோ. அப்புறம் பார்க்குற, இல்லையே இந்த வீடு தானே, ஒருவேளை வீடு மாறிட்டாங்களோ, இல்லையே போன வாரம் கூட ஒன்றும் சொல்லலையே அவங்க கிட்டக்க போகிறார். இவருக்கு ஒரு பக்கம் பயம், ஏன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்கு, கேட்கக்கூடாத சத்தம்லாம் கேட்குது. கணவனை போடா வாடா அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையில் கேட்குது. அங்கிட்டு அவர் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாப்புல, அவர் ஒரு பக்கம் வசைப்பாடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா தப்பா இப்போ திறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, யாரு கதை முடிஞ்சிருச்சு? தலைவர் கதை முடிஞ்சு போச்சு. அதனால பார்க்குற, இல்லையே இந்த நம்ம ஆள் சத்தம் மாதிரி தானே கேட்குது, சரி சொந்தக்காரங்க வந்துருப்பாங்கன்னு சொல்லி தட்டிட்டார். என்னதான் நடக்குதுன்னு திறந்து பார்த்தா யாரு? பாஸ்டரா? பாஸ்டர் தான் திறக்கிறாரு. யாரு உள்ள இருந்து பார்த்தா சபைக்கு வர நல்ல விசுவாசி. அந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சானா கணவன் அப்படி பண்றாரு இப்படி பண்றா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த கணவர் வந்து ரெகுலரா சர்ச்சுக்கு வராத ஒரு நபர், வந்துட்டு போவார். அப்ப அவர் பாஸ்டர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார். பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. சொல்லுங்க பிரதர் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு வரும்போது பார்க்குறேன் என் மனைவி என்ன பண்ணுறான், திடீர்னு நல்லா குதிக்கிறா, கையை தட்டுறா, என்னென்னமோ பேசுகிறா. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு இப்படி பேசுகிறா, அது எப்படி ரெண்டுமே விளாட முடியுது அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நம்மளுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் நம்ம அதை சிந்திக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி என்றால் நம்ம நாவு அபிஷேகிக்கப்பட வேண்டும். காயம் கட்டுகிற நாவாய் இருக்கணுமே தவிர்த்து காயத்தை உண்டு பண்ணுகிற நாவாய் நம்ம நாவு இருக்கக்கூடாது. நம்முடைய நாவினால நம்முடைய சாட்சியை, கர்த்தர் நம்ம கொடுத்த சாட்சியை கெடுக்கிறதாக நம்முடைய நாவு என்ன பண்ணக்கூடாது,
இருக்கக்கூடாது. அப்ப நம்முடைய நாவை கட்டுப்படுத்த முடியாது என்று வேதம் சொல்கிறது. அதே வேதம் சொல்றது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாம் பலனடைந்து சாட்சியாய் வாழ முடியுன்றார். அப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ண உடனே எதை தான் தொடுறாரு? அவங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் சைன் என்ன? நாவை தான் தொடுறார். அவங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். என்ன பாஷையில? கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் சொல்லுது. அப்படியே உங்களை நாவை இன்றைக்கு நீ அபிஷேகத்தை பெறும்போது இதுவரைக்கும் அநியாயம் செய்த நம்முடைய நாவை கர்த்தர் தேவனுடைய மகிமையை பிரசங்கிக்கிற நாவாக, பறைசாற்றுகிற நாவாக கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமை வைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது மறுரூபம் என்ன நடக்குது அப்படின்னா, தேவ வார்த்தையை புரிந்து கொள்வதில் மறுரூபம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட். இரண்டாவது மறுரூபம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தேவனுடைய வார்த்தையை சத்தியங்களை புரிந்து கொள்ளும் மறுரூபம். அப்போஸ்தலர் 2:14-16 வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறினது என்றான். ஹல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 120 பேர் மேல்வீழ்ச்சியில கூடி இருக்கிறாங்க. ஆண்டவர் அபிஷேகம் வந்தோன்னா நாவை தொடுகிறார். நாவு அபிஷேகிக்கப்பட்டோன்னு பல பாஷைகள்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்க ஆரம்பிச்சோன்னு, அங்கு இதுக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்த, அந்த ஃபெஸ்டிவல் தமிழ் என்ன சொல்லுவோம், அந்த பண்டிகைக்கு வந்திருந்த எல்லா மக்களும் வந்துட்டாங்க. ஏறக்குறைய எத்தனை பேர் இருக்கிறான் அந்த இடத்துல? அடுத்து 3000 பேர் இருக்கிறான். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், எப்படி இவங்க நம்முடைய பாஷைகளை பேசுறாங்களே, இவர்கள் கலிலேயர் அல்லவா? இவங்க கலிலேய மக்கள்ல மீன் பிடிக்கிறவங்க, ரொம்ப படிப்பறிவு இல்லாத மக்கள் தானே, எப்படி இவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு? இன்னொருத்தன் சொல்றான் சிரிச்சுக்கிட்டே, இல்ல அவங்க என்ன பண்ணிருக்கான், நல்லா குடிச்சிருக்கானுங்க, அதனாலதான் என்னத்தையும் உளர்றானுங்க அப்படின்ட்டு. அப்ப இதை அறிந்து கொண்ட பேதுரு பாருங்க, எழுமி நின்று, இல்ல இது குடியினாலேயோ இல்லைன்னா படிப்பு அறிவினாலேயோ வந்தது கிடையாது. யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு நிறைவேறிருக்கு. யோவேல் தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுங்க? கடைசி நாட்களில அவருடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன், சிறியவர் முதல் பெரிய வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, தரிசனங்கள் அடைவாங்க, கனவுகளை காண்பார்கள். அது ஊற்றப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுகிறது கடைசி நாட்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அபிஷேகம் பெற வரைக்கும் பேதுருக்கும் சரி சீஷருக்கும் சரி இயேசு கூட இருந்தப்ப நான் தான் மேசியான்னு சொல்றாரு. என்ன பண்ற? உங்களுக்கு புரியல. என்னை யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? கரெக்டா? அப்ப சொல்ல, இந்த ஆலயத்தை இடிங்க, 3 நாள்ல கட்டுவேன், உயிர்த்தெழுத பத்தி சொல்றார். ஆனா இயேசு மரித்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உட்கார்ந்து? அப்ப என்ன நடக்குதுன்னா, அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன பண்ணல, உங்களுக்கு புரியல. பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் புரியல. இவர்தான் அந்த மேசியான் புரியல. இயேசு பாடுபடுறதுக்காக வந்திருக்கா. சிலுவை கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்டது, நியமித்தது. 23 வசனத்துல பாருங்களேன். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியே, பாருங்க, தேவன் பிதாவாகிய தேவன் நிர்ணயித்திருக்கிறார் எதை? இயேசுவை சிலுவைக்கென்று. மேசியாவை பிதா என்ன டிசைட் பண்ணிருக்கார்? மேசியா என்ன பண்ணணும் சிலுவையில? அது யாருடைய திட்டம்? பிதாவின் திட்டம். அவருடைய முன் அறிவிப்பின்படியே அவர் திட்டமிட்டபடியே இயேசுவானவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்க அவரை பிடித்து சிலுவையில அடிச்சீங்க, கொலை செய்தீங்க. 24 வசனம், ஆனால் தேவன் அவருடைய மரண உபாதை கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டுப்பட்டு கூடாதபடி இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வாக்கு தத்தம் எல்லாம் எது வரைக்கும் புரியல? வசனம் அபிஷேகம் பெறது முன்னாடி வரைக்கும் புரியல. சிலுவை சபிக்கப்பட்டது. ஐயோ இயேசு நம்ம விட்டு போயிட்டா, பரிதாபமா கொண்டுட்டானே, யூதாஸ் காட்டி கொடுத்துட்டானே, இதெல்லாம் போட்டிருக்கு. அவன் காட்டி கொடுக்கப்படுவான், காசுக்காக காட்டி கொடுக்கப்படுவார் மேசியான்னு. அதான் அது புரியல. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் புரியல. எப்ப புரிந்தது? அபிஷேகம் பெற்றபோது பேதுருக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு.
காத்திருந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க. எப்ப அபிஷேகம் பெற்றுக்கொண்டானோ பேதுரு, மக்கள் வந்து பாருங்க இவங்க கலிலேயர்கள் இவங்க குடித்துட்டு பேசிட்டு இருக்கானோன்னு எழும்பி நின்று, இல்ல நீ அப்படி நினைக்காத, இது யோவேல் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. 3 தீர்க்க தரிசனங்கள் சொல்றார். யோவேலின் தீர்க்க தரிசனம், அடுத்து இயேசு மரித்ததே எதுக்குன்னா ஆண்டவருடைய திட்டம் சொல்றார். 3வது மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினான்னு சொல்லி தாவீதின் சங்கீதத்தை ஒப்பிட்டு சொல்கிறார். பாருங்க வேத வசனம் அந்த ரியாலிட்டியோட பேதுருக்கு எப்ப புரிஞ்சுச்சு? அபிஷேகம். தேவ பிள்ளையே, நீங்கள் அபிஷேகிக்கப்படும் போது கர்த்தர் வேத வசனத்தை உங்களுக்கு புரிய வைப்பார். உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க அபிஷேகிக்கப்படும் போது தாமதமானாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்ல தாமதமானாலும் நிறைவேறும். ஏன்னா அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு நிலைத்திருக்க வைக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரர் அல்ல. இதெல்லாம் எப்ப புரியும் தெரியுமா? கர்த்தர் குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்லியிருப்பாரு, அதுக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ அதை பண்ணி இதை பண்ணி இந்தமா காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? வசனம், வாக்கு தத்துவம். வசனம் எப்ப புரியும் தெரியுமா? அபிஷேகம் வரும்போது தான் உங்க லைஃபை ரிலேட் பண்ண முடியும். வேத வசனத்துக்குள்ள உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? ரிஸ்ட்ரிக்ட் ஆகணும். வேத வசனத்தை விட்டு வெளியே போக மாட்டீங்க. அது வேத வசனத்தை புரிய வைக்கிறது எதுதான்? அபிஷேகம். ஆவியானவர் தான் உங்களுக்கு புரிய வைப்பார். நீங்க போய் கொண்டிருக்க பாதையும் வசனத்தின்படி. அதனாலதான் உங்களை பாடுகளை சகிக்க முடியுது. அதனாலதான் பாடுகளுக்கு பின்னாடி ஒரு ரிவார்டு இருக்கு, பாடுகளுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, உங்களால காத்திருக்க முடியுது. அவர்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்தாங்க என்கிட்ட. வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கும் என்ன, எப்பவுமே எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்டாக இருப்போம்ல, சிரிச்சுக்கிட்டே இருப்போம்ல. வந்துட்டு ஏதோ பிரச்சனை, எப்பவுமே பிரச்சனை தான் அந்த பத்த வைக்கிறாங்க. அன்னைக்கு இந்த அம்மா மேலே தான் தப்பு. ஆனால் இவங்க வந்து யாரு, சின்ன கணவன் இறந்து போயிட்டாங்க, இவங்க ஒரு விதவை. அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் விதவை, நான் சபிக்கிறேன் அவளை, அவள் என்ன ஆவா? சபிக்கிறாங்க என் முன்னாடி நின்று. வசனம் எதை குறிப்பிடுறாங்க? நீ ஆசீர்வதிக்கிறவனே சபிக்கிறவனே. இப்போ சொல்லுங்க, கர்த்தர் கேட்பாரா? தப்பு யார் மேலே? ஆனால் பாஸ்டர் வேலை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேலை. பேசாமல் அமைதியாக கேட்டுக்கணும். ஏன்னா அந்த அம்மாவே கோவத்தில் இருக்குது. ஐயோ இது அப்படி இல்லைங்கன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் கேட்டுக்கிட்டு அனுப்பிவிட்டேன். இப்போ பாருங்க, அபிஷேகம் தான் என்ன பண்ணும்? தேவ வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள வைக்கும். கர்த்தர் என்ன எழுதினார், வேத வசனம் எதை குறிக்கிறது, எதை நாட வேண்டும் என்பதை எது வெளிப்படுத்தும்? அபிஷேகம். அப்போ நீங்கள் அபிஷேகம் பெறும்போது வேத வசனத்தோடைய புரிதல் உங்களுக்கு உண்டாகும். அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. இப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை இதுதான், வேதத்தை சரியாய் புரிந்து கொள்கிற பலன். அல்லேலூயா. 3வது மறுரூபம் என்ன நடக்குது அப்படின்னா, அநேகரை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் மறுரூபம். அநேகரை கிறிஸ்துவிடம் நடத்துவதில் மறுரூபம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லீடிங் மெனி டு கிரைஸ்ட். அப்போஸ்தலர் 2:36-37 வாசிங்க. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் சொல்றாரு பாருங்க. அந்த யூத மக்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா, இயேசு நீ நிராகரித்தீங்க பாத்தீங்களா, உங்களை தேடி வந்தபோது அவர் நிராகரித்து யூதர் கையில ஒப்பு கொடுத்தீங்களே, யூதர்கள் ரோமர்களை ஏவி சிலுவையில் அறையப்பட்டீங்களே, அவரை தான் பிதா யாரா நியமித்தார்? கிறிஸ்துவாக, மேசியாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த இரட்சகர் யாரு தான்? அவர் தான் சொல்லி நியமித்தார் என்று மக்களுக்கு சொல்றார். சொன்ன உடனே இதை அவர்கள் கேட்டபொழுது, பாருங்க, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அபிஷேகத்தை பெற்ற பேதுரு எழும்பி பிரசங்கித்த போது அங்க அறுவடை உண்டானது. மக்கள் குத்து உண்டார்கள், இருதயத்துல குத்து உண்டார்கள். ஆமா, நம்ம தானே தவறு செய்திருக்கிறோம், ஐயோ அடுத்து வர அக்கினியிலிருந்து எப்படி மீட்க? முன்னாடி வசனம் பார்த்தா தெரியும். சூரியன் என்ன பண்ண இருள போகுது, அந்த நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிற போகுதுன்னு சொல்கிறார். அப்ப இதுல இருந்து நாங்க எப்படி மீட்க? தெரியாம போய் ஒப்பு கொடுத்துட்டோமே, இயேசுவை தெரியாம போய் நாங்க, எங்க கண்கள் மறைக்கப்பட்டு எங்களுக்கு தெரியலையே, இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருதயத்துல குத்து உண்டவர்களாய் கேட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, அதே பேதுரு ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் பேதுரும் சீஷர்களும் போறாங்கல்ல, 2 பேரா. அதில் ஒரு டைம் வந்து ஆண்டவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த பிசாசு என்னால என்ன பண்ண முடியல,
விரட்ட முடியல, என்ன ஆண்டவரை செய்யணும் பாருங்க. அதற்கு முன்னாடி அவங்க ஊழியம் செய்தாங்க, ஆனா அவங்களால ஒரு சில காரியங்கள் என்ன பண்ண முடியல, சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஆனால் அப்போஸ்தலர் எடுத்து வாசித்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பண்ண ஊழியத்தில் எந்த ஃபெயிலியருமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேதுருவை அபிஷேகித்த போது அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்த முடிந்தது. பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 41வது வசனம். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் 38 பாருங்க, 38. பேதுரு என்ன சொல்றார்? பேது அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றார், அவங்க என்ன பண்ண பாருங்க, ஒரு இருதயம் மனம் திரும்புற சாதாரண விஷயமா? ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது, அப்ப பாருங்க ஆண்டவர் அபிஷேகித்ததுனால இவங்களுக்கு பாருங்க சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய தைரியம். இதே நபர்கள் ஏற்கனவே சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அறைக்குள்ள பயந்துகிட்டு உயிரை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். ஆனா அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் எல்லாத்தையும் வாசிங்கன்னா 12 சீஷர்கள்ல 11 பேர் என்னதான் மரித்தாங்க, ரத்த சாட்சியா, உயிருக்கு பயப்படல. ஒரே ஒரு யோவான் மட்டும் தான் ரத்த சாட்சியா மரிக்கல, இயற்கையால மரிச்சார். பாருங்க, அபிஷேகத்தை பெற்ற உடனே சுவிசேஷ அறிவிக்கிற பயம் எல்லாம் போயிடுச்சு. தைரியமா எழுந்து பிரசங்கிக்க முடிந்தது. பிரசங்கிக்கிற மாத்திரம் இல்ல, விதைத்துட்டு மட்டும் வரல, அறுவடை செய்து வந்தார்கள். அதான் வசனம் சொல்லுது, பேதுருவை நோக்கி நீ மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெறுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்ற சுவிசேஷத்தை சொன்ன போது மக்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க தெரியுமா? 41வது வசனம் பாருங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சுவிசேஷம் அறிவித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அங்க பேதுரு அவருடைய குற்றத்தை பத்தி தான் சொல்றாரு. நீ தப்பு பண்ணிட்ட, கொலை பண்ணிட்ட, மேசியாவை என்ன பண்ணிட்ட, சிலுவையில் அரவிச்சிட்ட. சுவிசேஷம் அபிஷேகத்தால அறிவிக்கப்பட்ட போது மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்களா? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், காலை வேளையில உங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுறார். என்ன அபிஷேகம் தெரியுமா? சுவிசேஷத்தை எழும்பி தைரியமாய் சொல்லுகிற அபிஷேகம். யாருக்கும் பயப்படாம, எனக்கு தாளந்து இல்லையே, எனக்கு வராதே, எனக்கு தெரியாதே, நேரம் இல்லையே, கால் வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, சொல்ல வராதே, என்னை ஏதாவது பார்த்து அடிச்சுட்டாங்கன்னா, ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டாங்களா, இது எல்லாம் நீங்கி போய் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். அதுதான் சாட்சி. சாட்சின்னா என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்கணும். நாம் சுவிசேஷம் அறிவிக்காத கிறிஸ்தவர்களாய் இருப்போமானால் நாம் சுயநலம் உள்ள கிறிஸ்தவர்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நான் சொல்லல, என்னை முறைக்காதீங்க, முறைச்சாலும் பரவாயில்ல. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பவுல் சொல்றா, சுவிசேஷம் அறிவிக்காதவனுக்கு ஐயோவா, ஐயோ. சந்தோஷமான ஐயோ கிடையாது, ஐயோ. சுவிசேஷம் அறிவிக்கணும் ஐயோ. இன்னைக்கு அநேக நேரங்களில் உங்க வாழ்க்கையில நீண்ட நாள் ஜெபம் தடையாயிட்டு இருக்குதா? நீண்ட நாள் தேவை தடையாயிட்டு இருக்குதா? நீ ரொம்ப நாளா காத்து கொண்டிருக்க தடையாயிட்டு இருக்குதா? நீ சுவிசேஷ எழும்பி சொல்ல ஆரம்பிங்க, அந்த தடையான காரியம் நிறைவேறும். ஏன்னா அந்த ஐயோ அங்கதான் நிக்குது, தடையா வந்து நிக்குது. இன்னைக்கு நீ அபிஷேகிக்கப்படும் போது உங்களுக்கு இந்த பயம் எல்லாம் போயிடும். நீங்க அபிஷேகத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி பயந்து உட்காந்துட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு நீங்க சபையில உட்காந்துட்டு இருக்கலாம். ஐயோ வெளியே போனா அவன் அடிச்சிருவானோ, இவன் இது பண்ணிடுவானோ, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்காப்பா, ஓகே அப்போ கொஞ்சம் தான் பேசணும். நாங்களாம் சுவிசேஷ ஊழியம் தான் பண்றோம், நாங்களாம் பைனியரிங் மினிஸ்ட்ரி பண்றோம். இது வரைக்கும் நாங்களும் எப்படின்னா டோர் டு டோர் எவாஞ்சலிசம் தான். ஒவ்வொரு வீடை தட்டி சொல்லிடுவோம் ஆண்டவரை பத்தி. ரோட்ல வரவங்களையும் அப்படியே நிப்பாட்டி வச்சு சொல்லிடுவோம். இது வரைக்கும் ஒருத்தவங்களும் பிரச்சனை பண்ணது கிடையாது. அப்ப அங்க பிரச்சனை நடக்கு, இங்க நடக்கிற ஒரு பிரச்சனை எடுத்து என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால அப்படியே காட்டுறது. அப்போதான் நமக்குள்ள ஒரு பயம் வரும். தேவ பிள்ளைனை கர்த்தர் அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுறார். ராமேன்னு சொல்லுங்க. பேதுருக்குள்ள பயம் இருந்துச்சு, சீஷர்களுக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆனா அபிஷேகத்தை பெற்றபொழுது பெலனை கொடுக்கிறார். அந்த பெலன் எருசலேமிலிருந்து யூதேயாவுக்கு கொண்டு போச்சு, யூதேயாவிலிருந்து சமாரியாவுக்கு கொண்டு போச்சு, சமாரியாவிலிருந்து ரோமுக்கு கொண்டு போச்சு, ரோம்ல இருந்து தோமா எங்க வந்தாப்புல, இங்க வந்தாரு, நம்ம இருக்கிற சென்னைக்கு வந்தார். உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு.
ஆண்டவர் உன்னை பலப்படுத்தும் போது, அபிஷேகம் என்பது இதுதான். அபிஷேகம் என்பது நீ பலப்படுவாய் சுவிசேஷத்தை சொல்ல. அபிஷேகம் என்பது நீ பலப்படுவாய் ஞானத்தை கர்த்தர் தருவார். அபிஷேகம் என்பது நீ பலப்படுவாய் தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வரும். உடைக்கப்பட்ட இருதயம், ஆத்துமாக்கான பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதான் அபிஷேகம். ஆனா அதே சமயம் சுவிசேஷத்தை மாற்றம் அறிவிச்சுட்டு அறுவடை இல்லாம வரமாட்டீங்க. வசனம் சொல்லுது, அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார். அப்படி நீங்க நடத்துவீங்க. அல்லேலூயா. அந்த முகப்பேர் ஃபுல்லா உங்களால ரசிக்கப்பட போகுது. ஆமென் சொல்லுங்க. 10 ஆராதனை நடப்போகுது, 24 மணி நேரம் ஆராதனை நடக்க போகுது. எத்தனை பேருக்கு வாஞ்சை இருக்குது? கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க. இதுதான் அபிஷேகம் பண்ணுகிற காரியம். பெலன் சாட்சியாய் சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் சாட்சி. அல்லேலூயா. ஒரு வாலிப பையன் வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான். படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு இருந்தான். இப்போ வேலைக்கு போகும்போது அவனுடைய டேபிள் பக்கத்தில் ஒரு நல்ல குண்டா ஒரு பெரிய ஒரு நபர் உட்காந்துருப்பார். கரெக்டாக லன்ச் டைம் வரும்போது மாத்திரம் என்ன பண்ணுவார், புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருவார், இந்த பக்கம் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருவார், இங்கே பக்கம் பேக் இங்கிட்டு பேக்குன்னு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே கீழே எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பார். இதை யாரும் ஆஃபீஸில் நோட் பண்ணல. ஆனால் யார் மட்டும் நோட் பண்ணிட்டா, இவன் நோட் பண்ணிட்டான். இவனுக்கு டவுட்டு, ஏன்னா வாலிப பிள்ளைங்க துருத்துன்னு தானே இருப்பாங்க. என்னத்தை பார்க்குறாப்புல அவர் கீழே, ஒருவேளை ஃபைல் ஆஃபீஸ் ஃபைலெலாம் திருடுறாரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமான க்யூரியாசிட்டி. ஒரு நாள் ட்ரை பண்ணுறான், 2 நாள் ட்ரை பண்ணால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல என்ன பார்க்குறாரு. ஆனால் ஒரு நாள் எட்டி பார்த்துட்டான். பார்த்தா என்ன இருக்குது கீழே, என்ன வாசிச்சுட்டு இருக்கிறாரு, பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறார். உடனே கூப்பிட்டு பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். அவன் அப்படின்னாரான். பைபிள் தானே வாசிக்கிறீங்க, மேலே வச்சு வாசிக்க வேண்டிய தானே. யார்கிட்ட மூஞ்சிலாம் அப்படியே கோவமாயி, யார்கிட்டையாச்சும் சொன்ன நீ அவ்வளோதான்னாரான். ஏன் அண்ணன் இப்படி சொல்கிறீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாது, புரியாது. இவங்களாம் சொல்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னாரான். அப்போ அந்த வாலிப பையன் சொன்னான், அவனும் ஒரு கிறிஸ்துவன் தான். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கார், நீங்கள் இதை மறைச்சு பண்ணுறீங்க, இது எவ்வளோ கேவலமான காரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் முகம் வாடி போனதான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாமும் அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறோமா? நான் போய் சுவிசேஷம் ஈத்து வீட்டுக்காரங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க, அவன் கண்டிப்பாக எங்கே தான் போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் யாராவது இருக்கிறீங்களா? எத்தனை வட்டம் சொன்னாலும் இதெல்லாம் என்ன பண்ணாது, திருந்தாது, எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் பெற்றுக்கொண்ட நன்மையை நாம் கொண்டு போய் செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதாங்க அபிஷேகம். இன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றுப்போமானால் சுவிசேஷத்தை தைரியமாக எடுத்து சொல்லுவோம். போகும்போது அறுவடையோடு நம்ம வருவோம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க போகிறார். இந்த அபிஷேகம் உங்களை என்ன பண்ண போகுது, எங்கே கொண்டு போகுது, உங்களை தேவையுள்ள மக்களுக்கு கொண்டு போகுது. அநேக களஞ்சியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் சேர்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கடைசியான மறுரூபம், கடைசியாக அபிஷேகம் பெறும்போது கர்த்தர் என்ன பலனை தருகிறார்? அபிஷேகம் பலனை தந்து நாம் எப்படி சாட்சியாய் வாழ்கிறோம் என்றால், அடுத்த மறுரூபம் சபையின் ஐக்கியத்தில் மறுரூபம். சபையின் ஐக்கியத்தில் மறுரூபம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த யூனிட்டி ஆஃப் த சர்ச். அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் வரட்டும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய். பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். பாருங்க இப்ப என்ன நடந்திருக்கு, இப்ப எங்க இருக்கிறீங்க நீங்க? பேதுருவோட எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப கண்ணுக்கு முன்னாடி பேதுரு இருக்கிறாரா? மேல்வீட்டு அறையில் இருக்கிறாங்க, அபிஷேகத்தை பெறுறாங்க, எழும்பி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. மக்கள் இப்போ மனம் திரும்பிட்டாங்க. ஒரே நாளில் எத்தனை பேர் மனம் திரும்பிட்டான்? அப்படிலாம் சர்ச்சை வளர்ந்தா சூப்பரில். எனக்கெல்லாம் அப்படி ஒரு அற்புதம் நடக்காதான்னு காத்துட்டு இருக்கிறேன். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர். யோசித்து பாருங்க, ஒரே நாளில் 3000 பேர் ரசிக்கப்படுற மெகா சர்ச்சா மாறிடுச்சு. ஆனால் வசனம் சொல்லுது, அங்கே சின்ன சலசலப்பு கூட கிடையாதான். அவங்க எப்படி இருக்கிறாங்களாம், உபதேசத்திலும் அற்பம் பிக்கிறது உறுதியாய் தரித்திருக்காங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்களேன். 1வது அதிகாரம் 2வது வசனமும் அபிஷேகம் எப்போ ஊற்றப்பட்டதுன்னா அது ஒரு செய்தி அது. ஆனால் அதில் எப்போ அபிஷேகம் ஊற்றப்பட்டாங்க, ஒரு மனதாய் கூடி ஜெபித்திருந்தாங்க, ஒரே இடத்துல ஏக சிந்தையாய். அப்ப அபிஷேகம் வந்தபோது, அபிஷேகத்தால் அறுவடை வந்தபோது, அந்த அறுவடை அவங்களை பிரிக்க வைக்கல. வந்த ஆத்துமாக்கள் பிரிந்து போல அதற்கு மாறாய் இசைந்து செயல்பட்டார்கள். There was no division in the church. There was no division. அங்க பிரிவினை கிடையாது, சபையில பிரிவினை கிடையாது. அவங்க எப்படி இருந்தாங்க, ஒற்றுமையா இருந்தாங்க. எப்படி ஒற்றுமையா இருந்தாங்கன்னா, எதனால ஒற்றுமை வந்துச்சா, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இருந்ததுனால,
டாக்டரின். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உபதேசம் தான் நம்மளை கட்டும். உபதேசம்னா என்ன? பைபிள் ஸ்டடி, வார்த்தை. இந்த கேட்குறோம் பார்த்தீங்களா, எதை விட வேண்டுமோ விடணும், எதை கட்ட வேண்டுமோ வேணும், எது வேணுமோ அதை வச்சுக்கணும், எது வேணாமா கொடுத்து. ஏன்னா இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட பிலீவர்ஸ்? இப்போதான் ரசிக்கப்பட்டு வரோம், புது பிலீவர்ஸ். இப்போ பாருங்க, அவங்களுக்குள்ள ஐக்கியம் எப்படி காணப்பட்டுச்சு? அபிஷேகத்தால் ஐக்கியம் உண்டாச்சு. அதுதான் பெலன். அப்போ இந்த ஐக்கியம் நமக்குள்ள வருமா? நான் பைனரி மினிஸ்ட்ரி பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் 10 பேர் இருந்தாங்க. 10ல் 1 எதுவாக தான் இருந்துச்சு. 10ல் 1 யூதாஸாக இருந்துச்சு. பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அப்போ பாருங்க, இப்போ 3000 பேர் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். அப்போ அபிஷேகம் என்ன பண்ணும்? பலனை கொடுக்கும். அந்த பலன் எப்படி வாழ வைக்கும்? ஐக்கியமாய் வாழ வைக்கும். சபையோடு ஐக்கியமாய், தனித்து கிடையாது. அவங்க ஐக்கியத்திலையும் உபதேசத்திலையும் அந்நியத்திலையும் தேவர் இந்த ஃபெல்லோஷிப், ஒருவரோரே விசாரிக்கிறது. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். பக்கத்தில் உங்க பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? முன்னாடி பின்னாடி சபைக்கு வரவங்க. அதான் ஐக்கியம். தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, ஜெபிக்கணும், விசாரிக்கணும். ஐக்கியத்திலும் அற்பம் பிக்கிறோம், ஜெபம் பண்ணியதும் உறுதியாக இருந்தாங்க. இந்த கூட்டம் ஜெபத்துக்கு வருதா? இவ்வளோ பேர் வரீங்களே, ஜெபத்துக்கு வரீங்களா? ஆனால் அபிஷேகம் உங்களை பலப்படுத்தும். ஜெபன்றப்ப டைம் இல்லை, வேலை முடிச்சுட்டு அப்போ தான் வரேன். பலன் வரும், சாட்சியாக வாழுவீங்க, ஜெபத்தில் தரித்திருப்பீங்க. சபை சொல்லுகிற எல்லா காரியங்களும், எல்லா தரிசனங்களோடும் இசைந்து போவீங்க. எல்லா திட்டங்களோடையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? இசைந்து போக முடியும். அதுதான் பலன். சபையோட இன்னைக்கு சபைக்கு வரலாம், பல வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் எதுலையுமே பங்கெடுக்க மாட்டாங்க, எந்த காரியத்துக்குமே ஒத்து வர மாட்டாங்க. அது கிடையாதுங்க அபிஷேகம். அபிஷேகம் இருந்தால் உங்களை பலப்படுத்தும். எதுக்கு? ஒரே தரிசனத்துக்கு நேராக கொண்டு போக. ஹல்லேலூயா. டக்குன்னு இதை பார்த்து முடிச்சிருவோம். எப்படிலாம் அவங்க அந்யோன்யமாக இருந்தாங்க பாருங்க. 44 வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அடுத்து காணியாட்சி சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவர் தேவைக்காக ஒருவர் கொடுத்து எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சில பேர் யோசிக்கிறீங்க, ஐயோ சொத்தெல்லாம் கொடுக்கணுமா, எனக்கு அபிஷேகம் வேணாம். இல்லை, இங்கெல்லாம் யாரும் வீடு வாசல்லாம் கேட்க மாட்டாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்ய அவங்களுடைய சொத்துக்களே விற்கிறதுக்குரிய மனநலம், உதாரத்துவம் மனகணும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, அவங்களுடைய லைஃப்ல ஒரு பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இந்த உதவி பண்ணா இவங்க மேல நல்லா நின்றுக்குவாங்க, அப்போ இந்த உதவியை பண்ணலாம், ஏன்ட்ட இல்லை அதனால இதை விற்று நான் தரேன்னு சொல்லி அந்த உதவியை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த உதவியை வாங்கி இவங்க இப்போ ஸ்டேபிளாக மாறிட்டாங்க. இன்னும் உங்க வாங்குறவங்களா மாத்திரமில்ல, இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட உதவி தான் சபைக்குள்ள இருக்கணும். எப்பவுமே சபையிலிருந்து வாங்கிட்டே இருக்கிறவளா இருக்கக்கூடாது. அந்த வாங்குறோமா, அந்த உதவி நம்மளை நிற்க வச்சிடணும். அடுத்து பெற்றுக்கொண்ட நாம் அநேகருக்கு கொடுக்கிறவளாய் மாற்றி விடுவோம். அதான் அபிஷேகம். அதான் அந்த இடத்துல நடக்குது. தேவைக்கேற்ப பகிர்ந்து கொடுத்தாங்க. அடுத்த வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள். நல்ல கவனி, இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஒருமனப்பட்டவர்களா. இந்த ஒருமனத்தை கொடுக்கிற யாரு? பரிசுத்த ஆவியானவர். பலனை கொடுக்கறது யாரு? ஏன்னா ஒரு மனம் பிசாசு விட மாட்டான். ஒரு மனம் வந்துட்டா யாருக்கு பிரச்சனை? சபைக்கு வரதே பெரிய பிரச்சனை பிசாசுக்கு. சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் வார்த்தையை கேட்க விடுறது பெரிய பிரச்சனை. எவ்வளவு சொன்னாலும் ஒரு சில கூட்டம் என்னதான் இருக்கும், எவ்வளவு பேசினாலும் அவங்க 3வது உலகத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா பாவம் வீட்டில் அவங்கள தூங்க முடியாது, பாவம் கஷ்டத்தில் இருப்பாங்க. நான் அட்லீஸ்ட் சர்ச்சில் வந்து தான் தூங்குறேன், பஸ் நிம்மதியாக இருக்கு, விடுங்க, சரி தூங்கிட்டு போங்க. சரி, அப்போ பாருங்க, அப்போ பிசாசு சர்ச்சுக்குள்ள விட மாட்டான், வார்த்தையை கேட்க விட மாட்டான். வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் என்ன கொடுக்க மாட்டான்? சரி, டீம் ஒர்க்காக விட மாட்டான். சபையை பிரிச்சுடுவான், இந்த குரூப்பு அந்த குரூப்பு, சீனியரு ஜூனியரு. நான் பல வருஷம் விசுவாசி, நீங்க இப்ப வந்த ஆளு. ஒரு மனம். இதை தருகிறது யாரு? என்ன தருகிறார்? ஒரு மனத்தை எப்படி தருகிறார்? நம்மளை பலப்படுத்தி தருகிறார். எம்பவரிங் எஸ், பலப்படுத்துகிறார். ஒரு மனமாய் வர்றதுக்கு அதை செய்யறதுதான் அபிஷேகம். இதுதான் சாட்சி. சாட்சியாய் வாழ்வீங்கன்றது இதுதான். சபையில சாட்சியாய் ஒரு மனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சபையில ஒரு மனம் இல்லைன்னா நம்ம சாட்சியில விழுந்துடுறோம். சபையுடைய காரியங்களுக்கு ஒரு மனமா இல்லை, நம்ம சாட்சியில விழுந்துடுறோம். அல்லேலூயா. கரெக்டா வரல? சரி, அடுத்து பாருங்க. தேவாலயத்திலே அனுதினமும் பாருங்க, தேவாலயத்துல அனுதினமும் வந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும். நல்ல அந்த வார்த்தை, எப்படிப்பட்ட இருதயத்தோட இருக்கிறாங்க? அப்ப அவங்க எடுத்து கொடுக்கறத என்ன இருதயத்தோட கொடுக்கறாங்க?
ஐயோ கொடுக்கணுமா, கபடம் இல்லாமல் கொடுக்குறாங்க, சந்தோஷமாய் கொடுத்தாங்க. கபடு இல்லாத இருதயத்தை தருகிறவர் யாரு சபைக்குள்ள? அடுத்தவங்க என்ன பண்றாங்க பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்ற தேவனை சேர்ந்து துதித்தார்களா ஒரு மனதாய். அப்புறம் தயவு பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதலும் சபையில சேர்த்தார். அப்புறம் சபைக்குள்ள இதெல்லாம் காணப்படுச்சுன்னா சபை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். உபதேசத்துல இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும், ஜெபத்துல ஒரு மனம் இருக்கணும், பகிர்ந்து கொடுக்கறதுல ஒரு மனம் இருக்கணும், துதிக்கிறதுல ஒரு மனம் இருக்கணும். கபடு இல்லாத இருதயம் இருக்கும்போது சபையை கர்த்தர் பெருக பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுதான் ஒரு மனம். ஒரு மிஷனரி, அவருடைய பேர் லூவிட் நோம்சன் அப்படின்ற ஒரு மிஷனரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள ஒரு மலைவாழ் மக்கள் இடத்துல ஒரு மிஷனரியாக போனார். அப்போ போன உடனே அந்த ட்ரைபல் சீஃப் இருப்பாங்களே, அந்த இதுக்குரிய தலைவர் கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு, நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன்னொன்னே, இப்போ மதம் 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் கல்ச்சரை ஸ்டடி பண்ணுங்கள், எங்களுடைய லாங்குவேஜை கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக் கொடுக்க காரியம் எங்களுக்கு ஏதாச்சும் பிரோஜனமாக இருந்துச்சுன்னா பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அப்போ இவர் 2 வருஷம் என்ன பண்ணார், போய் லாங்குவேஜை கற்றுட்டு கல்ச்சரை கற்றுக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு வந்தார். வந்தோடனே அந்த ட்ரைபல் சீஃப் கேட்டாராம், சரி இப்போ சொல்லுங்கள், உங்கள் கிறிஸ்துவத்துக்கும் எங்கள் மதத்துக்கு என்ன வித்தியாசம்? உங்கள் மதத்துலையும் திருடக்கூடாதுன்றீங்க, கொள்ளடிக்கக்கூடாதுன்றீங்க, நேசிங்கன்னு சொல்கிறீங்க, விபச்சாரம் பண்ணக்கூடாது, எங்கள் மதத்துலையும் என்ன பண்ணுது அதை தானே சொல்லுது, என்ன பெரிய வித்தியாசங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த மிஷினரி சொன்னாராம், என்ன சொன்னார் தெரியுமா, எங்களுடைய தேவன் கட்டளையை கைப்பிடிக்க பலனை தருகிறார் அப்படின்னாராம். இந்த கட்டளையை கொடுக்க மாத்திரம் கிடையாது, அந்த கட்டளையின்படி வாழக்கூடிய பலனை வல்லமையை யார் தரா, ஒரு தேவன் தரோன்னா அவருக்கு புதுசாக இருந்துச்சா. ஆமால, நம்ம ஆட்கள் கட்டளை இருந்தாலும் எவன் என்ன பண்ண மாக்கிறான், ஒருத்தவனும் கேட்க மாக்கிறானே, இது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ இன்னும் 6 மாதம் எடுத்துக்கோப்பா, எடுத்து உங்கள் தேவனை பற்றி சொல்லு அப்படின்ட்டாரான். இவர் நல்ல சுவிசேஷத்தை வைராக்கியமாய் பிரசங்கித்தார். அவர் 2 வருஷம் நல்லா ஜெபிச்சிருக்கிறார். நல்லா சுவிசேஷத்தை சொல்லி பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய கிரியை என்னன்றதை கற்றுக் கொடுத்த போது அந்த சமுதாயமே மறுரூபமாக்கப்பட்டுச்சு. அப்போ அதே ட்ரைபல் சீஃப் என்ன பண்ணாராம், கூப்பிட்டு அவர் சொன்னாராம், அப்பா உண்மையாகவே உங்கள் மதத்துக்கும் எங்கள் மதத்துக்கும் அது ஒற்றுமை கிடையாது, நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன உங்கள் மதத்தில் உங்கள் தேவன் கட்டளையும் கொடுத்து அந்த கட்டளையை நிறைவேற்ற உங்கள் கூடயே வராருப்பா, இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் இங்கே இரு, என் மக்கள் நல்லா மேம்பட்டு நல்லா வளரணும்னு சொன்னாராம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுக்கறதே எதுக்குன்னா சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ, சாட்சியாய் வாழணும். ஆனால் அது கஷ்டம். ஆனால் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சாட்சியாய் வாழக்கூடிய பலனை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இந்த அபிஷேகம் வேணும்னு கேட்குறீங்க? ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் இந்த அபிஷேகத்தை நான் புரிந்து கொள்ள சரியா, இன்னைக்கு நான் அந்த புரிந்து கொள்கிறேன்ப்பா, எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. சாட்சியாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் வாழ முடியாமல் அநேக நாட்கள் விழுந்து போயிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் அறிந்து கொண்டேன், அபிஷேகன்றது பலன், நீர் அந்த ஸ்ட்ரென்த்தை எனக்கு தரீங்க, எதற்கு சாட்சியாய் வாழ. இந்த 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன், 4 மறுரூபமும் எனக்கு தேவை ஆண்டவரே. என் நாவு மறுரூபமாகணும், என்னுடைய வேத வசனங்களை நான் பார்க்கிறது, சத்தியங்களை என்னை மறுரூபப்படுத்தணும், அநேகரை ஆண்டவர்கிட்ட நான் வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. மாத்திரம் இல்லை, சபையோடு நான் இசைந்து வாழணும்னு சொல்றவங்க இருக்கிறவங்க எழும்பி நில்லுங்க. இன்னைக்கு நான் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். நல்ல காலை வேளையில நல்ல எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவங்களோடு பேசியிருப்பார். ஆனால் உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மளை சாட்சியாய் வாழக்கூடிய பலனை தருகிறது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறோம். அபிஷேகன்றது வெறும் ஆண்டவரே அந்நிய பாஷையிலோ அது மாத்திரம் கிடையாது, நம்மளுக்கு பலனை தருகிறது. எதற்கென்றால் சாட்சியாய் வாழ, எதற்கென்றால் கனி கொடுக்க, எதற்கென்றால் வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்ய. இன்னைக்கு இருக்கிற கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் சொல்றவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல, எத்தனை பேர் தாகமாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தின் மேல தாகமாய் இருக்கிறீங்க? அப்படி இருப்பீர்கள் ஆனால் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பல நாட்கள் கடந்து போய்விட்டது ஆண்டவரே, என்னுடைய கிறிஸ்தவ நாட்கள் கடந்து போய்விட்டது ஆண்டவரே. ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்த நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே என் பாவத்திலிருந்து எப்படி என்னை விடுதலை ஆக்குறது? இல்லைன்னா எத்தனை தடவை என் பாவத்தை நீங்க மன்னிப்பீங்க? இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன், நான் விலகியே இருக்கிறேன், வந்தாலும் திரும்ப அந்த பாவத்தில் விழுந்துவே சொல்லி கர்த்தருடைய சமூகத்தோடு விலகி இருக்கிறாயா தேவ பிள்ளையே? கர்த்தர் சொல்லுகிறார், I am going to give you a power, the power to testify, power to be a witness, power to live a holy life. கர்த்தர் உனக்கு பலனை தருகிறார். அந்த பலன் உன்னை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ செய்யும். அந்த பலன் உன்னை சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ செய்கிற பலன்.
எத்தனை பேருக்கு வேணும்? கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க அப்பா. கேளுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த ஆவியாளர் நிரப்புங்க. இதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில தான் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இன்னைக்கு இதே நாளில கர்த்தர் நம்ம மேல ஊற்ற போகிறார். வசனம் சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்ற முடியும் என்றால் இன்னைக்கு நம்ம அந்த அபிஷேகத்தை ஊற்ற முடியும். எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறீங்க? கேளுங்க பார்க்கலாம். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியால் என்ன. கேளுங்க, நிரப்புங்கன்னு சொல்லி. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன வல்லமையாலே. கேளுங்க, வல்லமையால் நிரப்புங்க. நிரப்பிடுங்க, என்ன பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோம், அற்புதம். எத்தனை பேருக்கு இந்த அற்புதம் வேணும்? எத்தனை பேருக்கு இந்த அதிசயம் வேணும்? ஆண்டவரே, என் மூலமா அற்புதங்கள், என் மூலமா சுகங்கள் நடைபெறணும். கேளுங்க, நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும். கச்சை அற்புதம். பேதுரு போல் என்ன, பவுலை போல் பயன். ஒரு விசேஷ அபிஷேகம் ஊற்றப்படுது. பேதுரு மேல் இந்த அபிஷேகம், பவுல் மேல் இந்த அபிஷேகம் காலை வேளை கர்த்தர் உங்கள் மேல பொழிந்து கொண்டிருக்கிறார். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். கேளுங்க, ஆண்டவரே, இது வரைக்கும் காலியான இருந்த, வெளியே அலங்கரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா என் உள் வாழ்க்கை காலியாக இருந்துச்சு. காலியாக கேளுங்க, இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வரணும். காலியாக வாழ்ந்த வாழ்க்கை மூழ்கணுமே நான் ஆவி நதியிலே. பெற்றுக்கொள் மகனே, ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஆவி நதியில மூழ்கிறாய். மூழ்கணுமே நான். கேளுங்க, ஓ விசேஷ அபிஷேகம். மூழ்கணுமே நான் ஆவி நதியிலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே. அப்படியே நல்ல கரங்களை தட்டி காலை வேளை ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்று எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா பின்மாற்ற கட்டுகள், எல்லா சோர்வின் கட்டுகள், எல்லா மாய்மால கட்டுகள், ஓ இரட்டை தலையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஓ விழுந்து போகிற அனுபவம், ஓ பாவத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய பலனுள்ள வாழ்க்கை எல்லாம் எழுந்து கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு பலனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தர் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் மகனே. ஓ கட்டுகள் உடைகிறது. ஓ நுகத்தை கர்த்தர் உடைக்கிறார். அபிஷேகத்தால் நுகங்கள் உடைகிறது. ஓ தீர்க்க தரிசன வரங்கள், ஓ தரிசனங்கள், ஓ அழைப்புகளை கர்த்தர் மேல் வைக்கிறார். அநேக பேதுருக்கள், அநேக தோமாக்கள், அநேக சீசர்களை கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீ தேசங்களுக்கு வெளிச்சமாக, ஜாதிகளுக்கு வெளிச்சமாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. ஓ கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஓ ரீதா லாகா ஷே தே 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 கோ. ஓ ரீதா லாகா ஷே தே ராக். கேளுங்க, ஆண்டவரே நிரப்புங்கப்பா. கேளுங்க, நிரப்புங்க. ஓ கட்டுகள் உடைய நிரப்பும். சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ நிரப்புங்க. பெற்றுக்கோள். ஓ ரூவாவின் காட்சி வருகிறது. எல்லா கர்ப்ப கட்டிகள் மறைகிறது. கர்ப்ப கட்டிகள் கேன்சர் வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கு. கேன்சர் வியாதிகள் உடனே போகிறது. ஜென்ம
ஜென்ம சுவாபங்கள் மாறுகிறது. கர்த்தர் சொல்கிறார், ஜென்ம சுவாபத்தை மாற்றுகிறது. ஓ கடின இருதயங்கள் எடுத்து, ஓ சதையுள்ள இருதயம், ஓ நவமான இருதயத்தை நான் உனக்கு வைக்கிறேன். என் ஆவியை உனக்குள் வைப்பேன், நீ உயிரடைவார். என் ஆவியை உனக்குள் வைப்பேன், நீ உயிரடைவார். ஒரு உயிருள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, ஓ சுகந்த வாசனையாக கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ நிரப்பிடுங்க. கேளுங்க, ஆவியினாலே கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். நிரப்பிடுங்க என்ன, பரிசுத்த ஆவியால் நிரப்பிடும். கேட்போம் ஒரு விஷயம், நிரப்பிடுங்க டாடி, நிரப்பிடுங்க ஆவியினாலே. ஓ நிரப்பிடுங்க, வல்லமையாலே. சொல்லுங்க, நிரம்பணுமே, நிரம்பணுமே நான், பரிசுத்த ஆவியால் செய்திடுங்க, செய்திடுங்க ஐயா, நதியாய் தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உலகம் உங்களை நிரப்பி இருக்கலாம், லௌகீக ஆசைகள் இச்சைகள் உங்களை நிரப்பி இருக்கலாம், பாவங்களால ஈர்க்கப்பட்டிருக்கலாம், வெளியே வர முடியாம, ஐயோ நான் வெளியே சொன்னேன் என்ன நினைப்பாங்க, நான் இவ்வளவு ஊழியங்களை செய்கிறேனே, இவ்வளவு ஒருத்தவரை கிறிஸ்துவ ஆண்டவரை பின்பற்றினேன், சாட்சி பேருமே, என் மனைவிக்கு எப்படி சொல்றது, என் கணவனுக்கு எப்படி சொல்றது நினைத்து கதறி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், பலனை தரப்போகிறார் உனக்கு. You are going to receive a mighty strength from the Lord to be his witness. ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நீங்க அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உன் கண்ணீரை கண்டேன், உன் கதறலை நான் கேட்டேன் சொல்ல. ஒரு நாளும் அவர் மறக்கல. பாவத்தின் பிடி ஒண்ணுமே கிடையாது. நீ அபிஷேகம் பெற்று வாழும் போது, நீ பலனை பெற்று வாழும் போது, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. உன் வாழ்க்கையில பிசாசு தோற்று போவான். நீ நதியாய் கத்தமாற செய்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நிரப்புங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நல்ல ஒரு விசை கரங்களை தட்டி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தந்திருக்கான்னு சொல்றவங்க விசுவாசத்தோடு கரங்களை தட்டி